நேத்து நைட்டு சுட்ட இட்லி காலையில வந்துட்டு மீதம் நெறையாவே இருந்துச்சு. சரி இத வச்சு என்ன பண்ணலாம்? மறுபடியும் இட்லி சட்டிலேயே வச்சு பாயில் பண்ணி சாப்பிடலாமா? இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணி சாப்பிடலாமா? அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு இட்லி உப்புமா பண்றதுக்கு ஞாபகமே வந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இருக்கிற இட்லி எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம சிம்பிளாவே சூப்பரான இட்லி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு சட்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். இப்ப கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு 2 பெரிய வெங்காயத்த பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா வந்துட்டு நான் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறதையும், 2 தக்காளி பழத்தையும் நான் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்துட்டு நான் உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்க போறேன். இது கூட நம்ம வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இந்த மசாலா வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறணும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லியை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக தான் இட்லி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இட்லி நிறைய குவான்டிட்டி எடுத்திருந்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் வந்துட்டு விட்டுட்டு நல்லா மசாலாவோட இட்லி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு நேற்று நைட் இருந்த இட்லி என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் காலையில் வந்துட்டு ஐடியா பண்ணி இந்த மாதிரி இட்லி உப்புமா வந்துட்டு சிம்பிளாக பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்துட்டு வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம், வேஸ்ட்டும் ஆகாது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இட்லி வந்துட்டு மிச்சமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யோசிக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பாய்.